ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th 11th நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 11th நிறைய வீடியோஸ் வரக்கூடிய நாட்கள் நம்ம என்னாச்சு பார்த்து அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 11th பயாலஜியில் இருக்கக்கூடிய பாட்னியாக இருக்கட்டும், ஜுவாலஜியாக இருக்கட்டும், நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பல்சரி கொஸ்டின் தான் நமக்கு மார்க் போகிறதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அப்போ இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் 3 மார்க்கில் கம்பல்சரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 19th கொஸ்டின். சரியா? 19th கொஸ்டின் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கும். அப்போ எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு வரிசையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இதில் 19th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். சரியா? அப்போ இந்த கம்பல்சரி கொஸ்டினை நீங்கள் பயோ பாட்னியாக இருக்கட்டும், இல்லை பயோ ஜுவாலஜியாக இருக்கட்டும், இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அதாவது பாக்டீரியங்களில் நடைபெறும் இரு பிளவுறுதல் இனப்பெருக்க முறையை விளக்குக. சரியா? எக்ஸ்பிளைன் பைனரி ஃபிஷன் இன் பாக்டீரியா. சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், அடிக்கடி நமக்கு கேட்குறாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி மேலே இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்டது தான். அதையும் நீங்கள் என்னாச்சும் போது தெளிவாக பார்த்துக்கலாம். அது வந்து 3 மார்க்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஆக்சிஜன் வாழ்வியல் விளைவுகள் ஏதேனும் 3 எழுதுக. அதுக்கப்புறம் திசு தொகுப்பின் வகைகள் பெயர்களை குறிப்பிடுக. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கிளாமார்களின் நிகர வடிகட்டுதலுக்கான அழுத்தம் 10 mmHg இது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி என்ன இப்போ கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஹார்மோன் விவரிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சைத்தாத்தியம் மஞ்சரியை படத்துடன் விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? நீட் டயக்ராம் வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் சாற்றுக்கட்டைக்கும் வைரக்கட்டைக்கும் இடையான வேறுபாடுகள் யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புறத்தோல் திசு தொகுப்பின் பணிகள் ஏதேனும் 3 குறிப்பிடுக. அது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் தைமஸ் சுரபியானது நாளமில்லா சுரபியாகவும் மற்றும் நிணநீர் சுரபியாகவும் செயலாற்றுகிறது. இக்கூற்றிற்கு காரணம் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதிக ஒளியில் மட்டுமே நம்மால் நிறங்களை சிறப்பாக உணர முடிகிறது. ஏன்? கண்ணின் எப்பகுதியில் ஒளி உணர்விகள் கிடையாது. மனித சிறுநீரகத்தின் நீள்வெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ட்ரா அண்ட் லேபிள் தி எல்எஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னி. சரியா? அதுக்கப்புறம் அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செல்லின் ஆற்றல் நாணயத்தின் மூலக்கூறு அமைப்பினை வரைக. அதுக்கப்புறம் டைலோஸ்கள் என்றால் என்ன, படம் வரைக. சரியா? டயக்ராம் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்க. இது பார்த்துங்க. இலை தொழில் தண்டு குறுக்குலை தொழில் தண்டு ஆகியவற்றின் ஒற்றுமையும் வேற்றுமைகளும் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 19வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா, ஒரு மனிதனின் ஆளுமைக்கும் தைராக்சின் ஹார்மோனுக்கும் இடையே உள்ள தொடர்பினை விளக்க. ரிலேஷன் பிட்வீன் தி என்னன்னு சொல்லுங்கள் தைராக்சின் அண்ட் பர்சனாலிட்டி ஆஃப் மேன். அதுக்கப்புறம் தசை மண்டலத்தின் அதாவது கோளாறுகளை பட்டியலிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மஸ்குலர் சிஸ்டத்தோட டிஸ்ஆர்டர்ஸ். அதுக்கப்புறம் இதய ஒலிகள் என்றால் என்ன, அவை எப்பொழுது மற்றும் எப்படி உண்டாக்கப்படுகிறது. வாட் ஆர் தி ஹார்ட் சவுண்ட்ஸ் வென் அண்ட் ஹவு தி சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அதை பார்த்துங்க. விலங்கு செல்களுக்கும் தாவர செல்களுக்கும் உள்ள வேறுபாடுகள். ரைட் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். சரியா? அதுக்கப்புறம் ரைட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அதுக்கப்புறம் ஒளி சேர்க்கையின் ஏதேனும் 3 முக்கியத்துவத்தினை எழுதுக. ரைட் தி எனி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். சரியா? ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அதாவது நாள் சார் ஒழுங்கமைவு உயிரியல் கடிகாரம் சொல்லுவோம்ல, அது பணியினை மேற்கொள்ளும் சுரபியின் பெயர் என்ன, அச்சுரபி நம் உடலில் எங்கு உள்ளது மற்றும் அச்சுரபியின் சுரவு பொருள் யாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மருத்துவரை அணுகும்போது மருத்துவர் இரத்த சோதனை மாதிரி எடுத்து வருமாறு அறிவுரை வழங்கினார். அச்சோதனையின் அறிக்கையில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை
நிலை என்னவாக இருக்கும், ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட PDF லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.